அன்பான ஆண்டவரே, தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் சுவாமி, நாங்கள் மறுபடியுமாக பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய சோதரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், இன்றைய நாளில் மறுபடியும் பைபிள் ஸ்டடிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பர்ஸ் சாப்டர் 14 பாதி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி we have seen 14 பார்த்துட்டோம். 14 நமக்கு என்ன சொல்லுது? நம்பர்ஸ் சாப்டர் 14 ஸ்பைஸ் வேவு பார்க்கிறவர்கள், ஸ்பைஸ் went to the land of Canaan. அப்போ அங்கே நெகட்டிவ் 10, நெகட்டிவ் 10, பாசிட்டிவ் 2, only 2. why நெகட்டிவ்? ஏன் எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான விஷயங்கள், நெகட்டிவிட்டி? why நெகட்டிவிட்டி? ஃபியர். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்லேவ் மைண்ட் செட், அடிமை மனநிலை. அவங்களுக்கு இந்த சண்டை, வார் பிராக்டிஸ் இல்லை. ஸ்லேவா சொல்ற வேலையை ஆர்டரில் எடுத்து செஞ்சதுனால அவங்களால ஒரு வார் சண்டை போடுற அளவுக்கு they are not ready to fight. they are not prepared to wage a war against ஒரு மைட்டி, ஒரு கேனனைட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா கேனனைட்ஸ் they were trained warriors. அதனால தான் ஹீப்ரூல என்ன சொல்றாங்கன்னா ஆனாக்கிம். இந்த ஆனாக்கிம் அப்படின்னு சொல்ற ஹீப்ரூ வேர்ட் மீன்ஸ் வாரியர் பீப்புள். ஸோ கேனனைட்ஸ், கானானியர்கள் சண்டை போடுகிறவர்கள், வலிமையான போர் வீரர்கள். அப்போ அந்த போர் வீரர்களை எதிர்த்து சண்டை போட முடியாத அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட்டு நெகட்டிவாக இருக்குது, பயம் இருக்குது, ஃபியர். ஸோ அந்த ஃபியர் தட் ஃபியர் ஸ்டாப்ட் them டு ஃபைட். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம பார்த்தோம். பட் ஒன்லி எக்ஸப்ட் ஜாஷ்வா அண்ட் கேலப், 2 பேர் மட்டும்தான் தே கேவ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ கடவுளுக்கு கோபம் வருது, ராத், ஆண்டவருடைய கோபம். அதில் அவர் என்ன சொல்றார்? பனிஷ்மெண்ட், டிவைன் பனிஷ்மெண்ட் ஃபார் த டிஸ்பிலீஃப். above 20, 20 வயசுக்கு மேலே they never enter into the land of Canaan. 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஸோ இதுதான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ஃபார் தர் டிஸ்பிலீஃப், அவங்களுடைய அவநம்பிக்கைக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட். ரைட், ஓகே. So we have already seen the 14th chapter. Now we move on to 15th chapter. In the 15th chapter இருந்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா 14th already we have seen last week, previous week. Okay, 15th நம்ம மெல்லமா வந்தோம்னா, அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்? ஒன்ஸ் யூ ரீச்ட் த லேண்ட், த ப்ராமிஸ்ட் லேண்ட், அதுல நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றாரு. 15th சாப்டர் 15 என்னெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்னன்ட் டிசிப்ளின் அண்ட் ஹோலினஸ் என்னெல்லாம் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் God reaffirms offerings. ஆஃபரிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃபரிங்ஸ் பத்தி பேசுறார். 3 ஆஃபரிங் பத்தி பேசுறார். ஆஃபரிங் நம்பர் 1 ட்ரிங்க் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங். 1 to 21. முதல் 21 வசனத்துல முதல் 21 வசனத்துல 3 ஆஃபர் ட்ரீ. ட்ரிங்க் ஆஃபர் ட்ரீ, கிரேப். ரெண்டாவது கிரெயின், மூணாவது ட்ரிங்க், கிரெயின், பர்ன்ட்.
பானபலி, போஜனபலி, எரிபலி. ட்ரிங்க், கிரெயின், பர்ன்ட். 3 ஆஃபர்ட்ரி. இந்த 3 ஆஃபர்ட்ரி. ஓகே, the question is why drink, grain, burnt? ஏன் வந்து பானபலி போஜனபலி பத்தி பேசுறார்? why? Yes, when you enter the promised land, you are going to cultivate. That cultivation will give you the grains, grapes, fruits, everything you will get. So there actually God என்ன யோசிக்கிறார்னா, you have to bring, இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க எடுத்துட்டு வந்து you have to give to God. அதுதான் வந்து இப்போ previously we have seen நிறைய பார்த்தோம் பலி சாக்ரிஃபைசஸ். அது எல்லாம் அனிமல்ஸ். ஏன்னா எக்ஸோடஸ்ல வந்து ஒன்லி அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு, விலங்கு மட்டும்தான் இருந்துச்சு, மிருகம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட மிருகமும் இருக்க போது, as well as அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் இருக்கும், விவசாய பொருட்களும் இருக்கும். அப்போ கடவுள் விவசாய பொருட்களை வந்து நீங்க என்ன பண்ணணும், எனக்கு செலுத்தணும். அது எப்படி செலுத்தணும்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் கொடுக்குறார். அப்போ வந்து எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படி நம்ம கொண்டாடுறோம்ல, ஹவ் அபவுட் எப்படி வந்து பழைய ஏற்பாட்டில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும்? கண்டிப்பா நீங்க ஒரு டேட்ல ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க, நான் ஒரு டேட்ல ஹார்வெஸ்ட் பண்ணுவேன், அம்மா ஒரு டேட்ல ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது? கரெக்ட். ஸோ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்றது எப்போ உங்களுக்கு ஹார்வெஸ்ட் நடக்குதோ, இட் இஸ் இண்டிவிஜுவல். எப்பெல்லாம் உங்க வீட்டில் ஹார்வெஸ்ட் நடக்குதோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன் வந்துடணும். அதுதான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. த்ரூ அவுட் த இயர், whatever the first fruit what you get from your plant, vegetation, cultivation, வயல்வெளி, மரம், செடி, கொடி, எதுல ஃபர்ஸ்ட் வருதோ ஃபர்ஸ்ட் belongs to God. முதல் first thing belongs to God. So drink, grain, burnt, so everything first thing should come to God. அதத்தான் வந்து இங்க வந்து ஆண்டவர் அங்க சொல்றாரு. அதுக்கு ரேஷியோ இருக்கு. ஆமா இப்போ ஃபர்ஸ்ட் கோட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கவ் இருக்கு. யூ ஹேவ் ஒன்லி ஒன் கவ். அதில் இப்போ உங்களுக்கு ஒரு மாடு இருக்கு, அந்த மாடு இப்போ தான் ஒரு குட்டி போட்டிருக்குது. இப்போ என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் இது அதுக்கு பதில் யூ கேன் கிவ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடலாம். இப்போ எப்படி சொல்லலாம், ஈவன் ஹியூமன் பேபி கூட the first born replacement will be there. அதுக்கு எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் இங்க கடவுள் சொல்றார். ஸோ verse number 6 நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. எவ்ரிதிங் should be replaced. இல்லை அப்படின்னா உங்களை டைரக்டா யூ கேன் கிவ், நீங்க கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா போஜன பலியாவோ பான பலியாவோ ரீப்ளேஸ் பண்ணி மாற்று பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் வந்து அங்க சொல்றார். ரைட். அடுத்தது 21 வரைக்கும் அது வருது. 22 to 29, 22 29 வரைக்கும் அன்இன்டென்ஷனல் சின், தெரியாமல் செய்த குற்றங்கள். அன்இன்டென்ஷனல் சின் 21 to 29, 22 to 29, இதுக்குள்ளே 22 29 தெரியாமல் செய்த தவறுகள், அன்இன்டென்ஷனல். 24 பாத்தீங்களா, அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும். இதுக்கு பைபிள் நம்ம எங்க பார்க்கிறோம்? Can you give me a good example for this verse? இந்த வசனத்துக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா from the Bible? பைபிள் இதுக்கு ஒரு உதாரணம். 24ஆம் வசனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். க்ளூ.
யோபு தன்னுடைய பிள்ளைகள் தெரிஞ்சு தெரியாம செஞ்சிருக்கலாம். அன்இன்டென்ஷனல் ஆஃபர்ட்ரிஸ், அன்இன்டென்ஷனல் சின்ஸ், அதுக்காக ஆஃபர்ட்ரி. அதாவது சின்னில் 2 வகை இருக்கு. இன்டென்ஷனலி கமிட்டட், அன்இன்டென்ஷனலி கமிட்டட். அன்இன்டென்ஷனல் சின்னுக்கு வந்து காட் கிவ்ஸ் ரெமெடிஸ். அப்போ இங்க அதுக்கெல்லாம் என்ன ரெமெடி இருக்குது அப்படின்றது ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்குது. அது அப்படி நீங்கள் உங்களை தெரியாமல் நீங்கள் தவறு இழைத்து விட்டால் அந்த தவறை நீங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வந்து அங்க வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் 30 to 31. 30 to 31 டெத் பெனால்டி. டெத் பெனால்டி, மரண தண்டனை ஃபார் blasphemy. அது வந்து ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டார். என்னது? blasphemy, கடவுள் நிந்தனை, கடவுளை தூஷித்தல், நிந்தித்தல், blasphemy. ஸோ blasphemy அதை வந்து அதை should not be spared. அவங்க வந்து they have to be punished. அப்போ வந்து அதை சொல்ற 30 to 31. அதே மாதிரி 32 to 33 பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஒரு உதாரணம் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு மனுஷன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் ஓய்வு நாள் அன்னைக்கு விறகு பொறுக்கிறார். இப்போ அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தெரியல. they don't know, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவங்க கடவுளுடைய வில்லுக்காக வெயிட் பண்ணாங்க. 35ல காட் சொல்றாரு, he has to be stoned. அவன் என்ன பண்ணணும்? கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ரைட், ஓகே. ஏன்னா இது இன்டென்ஷனல் தான், இன்டென்ஷனல் blasphemy, கடவுள் நிந்தனை. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரிக்கணும். அது it is the rule for whether you are Israelite or non-Israelite. நீங்கள் இஸ்ரவேலராக இருந்தாலும் அந்நியராக இருந்தாலும் you have to strictly follow the Sabbath rule. Sabbath rule. Right. அடுத்தது நெக்ஸ்ட் 38ல இருந்து 39, 38 to 39 tassels, நாடா கட்டிக்கணும். ஒரு 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 ரோப் ஒன்று நீங்க கட்டிக்கணும். என்ன கலர்ல கட்டணும்? ப்ளூ, லைட் ப்ளூ. கரெக்டா? வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கணும். இட் இஸ் லைக் உங்களை சுத்தி தொங்கணும் ப்ளூ. எல்லா ட்ரெஸ்ஸும் நீங்க என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம். உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேல என்ன பண்ணணும்? ப்ளூ கலர்ல ரோப் தொங்கணும். வை? அது இருக்கு, ரீசன் இருக்கு. அது ஏன்னா உங்களை யாரு பார்த்தாலும் they will identify you, நீங்க யார் என்பதை. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியாது? அது ஒரு சாட்சியா, டு பி மை விட்னஸ், நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்கிறீங்க, எங்க போனாலும் இருக்கணும். ஸோ இஸ்ரேலைட்ஸ்க்கு நீங்க யூ கேன் வேர் எனி ட்ரெஸ், அதாவது கலர் ட்ரெஸ். ஆனால் இந்த டசல்ஸ், அதாவது இந்த நாடா, இந்த தொங்கல்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும்? இது இருக்கணும்ன்றத வந்து அங்கே வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்றாரு. ரைட், ஓகே. சாப்டர் 15 ஓவர். தென் 16 and 17 rebellion of Korah. Who is Korah? Korah யார்? கோரா ஒரு லீவைட், ஒரு லேவியன், மோசஸுடைய உறவினர், ரிலேஷன். எந்த உறவினர் பார்த்துக்கலாமா? verse 1 ரிலேஷன். என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் பாருங்க. லேவிக்கு பிறந்த கோகாத். லேவிக்கு வந்து எத்தனை பசங்க? how many children? லேவிக்கு 1 or 2? பட் ஃபைனல் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த क्वेश्चन will be there. 1 or 2 or 3? 3. வெரி குட். 3. யார்? கோகாத்தைட்ஸ்,
கெர்ஷோனைட்ஸ், மெராரைட்ஸ். 3 பேர் எழுதிக்கோங்க. மெராரி, கோகாத்து, கெர்சோன், 3 பேர். அந்த 3 பேர்ல மோசஸ் எந்த வம்சம், எந்த கோத்திரம், எந்த 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 க்ளான்? கோகாத். 3 பேருக்கு டியூட்டி இருக்கு. கோகாத் வந்து ஆல்டர் ஒர்க், மெராரி அவுட்டர், கோகாத் என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி டியூட்டி இருக்கு. கோகாத்தில் கெர்சோனைட்ஸ் அவுட் சைட். அப்போ கோகாத் தான் they are the people, they are allowed to touch the holy of holies. அவங்க தான் வந்து priestly duty வந்து பண்ணக்கூடிய இடத்துல கோகாத் இருக்கிறார். ரைட். இப்போ கோகாத்துக்கு சில்ட்ரன் இருக்கிறாங்க. அது ஒருத்தர் அம்ராம், ஒருத்தர் இவர் பேர் என்ன போட்டிருக்கு பாருங்க, இத்சேயார். அம்ராம். அம்ராம் யாருடைய ஃபாதர்? மோசஸ் உடைய ஃபாதர் அம்ராம். இத்சேயார் மோசஸ் ஃபாதருடைய பிரதர். அப்போ சித்தப்பா. மோசஸ் உடைய சித்தப்பாவுடைய மகன் இங்க வந்து ஒரு பிரச்சனையை வந்து எழுப்புறார். இவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ், கோகாத் புத்திரரை சேர்ந்தவர் தான் அவர், க்ளோஸ் ரிலேட்டிவ் டு மோசஸ். ஸோ அவர் பண்ற பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அவர் என்ன செய்யறாரு பார்க்கலாம். ரைட். verse 2 and 3. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ரெபெலியன் பண்றார். ஒரு 250 பீப்புள், 250 பேரோட எழும்பி மோசேயை பார்த்து என்ன பேச்சு பேசுறாருன்னா, verse number 3, நீங்க மட்டும்தான் ஹோலியா? we are all holy, don't elevate yourself above the church, அதாவது above the temple, அதாவது கர்த்தருடைய சபைக்கு மேல உங்களை உயர்த்தாதீங்க. நீங்களும் நார்மல் தான், நீங்க ஆர்டினரி பீப்புள் தான், நீங்களும் நாங்களும் ஈக்குவல் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை, நீங்க மட்டும் என்ன பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு ரெபெலியஸ் இதை வந்து சொல்றார். ஏன் கர்த்தர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா? கர்த்தர் எங்க கிட்ட பேச மாட்டாரா? ரைட். ஓகே. மோசஸ் verse number 4, the response. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுகிறார். கடவுள் முன்னாடி அவருடைய பிரசன்ஸ்ல போயிட்டு மோசஸ் விழுகிறாரு. ப்ரேயர்ஃபுல்லாக விழுகிறாரு. விழுந்து அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த பர்ன் பண்ணுற அந்த இன்சென்ஸ் இதை பவுல், ஆமாம் அந்த பவுல்ஸ் எடுத்துட்டு வாங்க. அந்த இன்சென்ஸ் பவுலை வச்சு யாரை வந்து ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறாருன்றத we will find out அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி மோசே, தம்பியா அண்ணன் தெரியல, அண்ணன் தான் இருக்கும், மோசே we know about you, you are எப்படி இது மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, இப்படி பவுலில் போட்டு எடுத்துட்டு வா, அதை போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லி நைஸாக கூட்டு முன்னாடி வச்சு எங்களை என்ன பண்ணுவீங்க, காலி பண்ணிடுவீங்க. ஏன்னா டெம்பிள்குள்ளே போனால் சம்திங் வில் ஹேப்பன். இப்போ மோசஸ் சொல்கிறாரு, நீங்கள் பவுலை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதை தாண்டி no one will go, only once in the year high priest has to enter. இப்போ மோசஸ் ஏதாவது பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாரு, உள்ளே போய் நைஸாக போய் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி உள்ளே போய் நாங்கள் ஏன் இறந்து போயிடுறது. அதுதான் அவர் சொல்கிறார் பாருங்க. அது வந்து அவர் சொல்கிறார் பாருங்க, இல்லை நாங்கள் வந்து அதை என்ன பண்ண மாட்டோம், அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டு. ஆனால் கடைசியில் வந்து அதை போட்டுட்டு வராங்க. வந்துட்டு அவர் கேட்குறாரு பாருங்க, verse number 13, 14, நாங்கள் வரமாட்டோம், எங்களை கொல்ல பார்க்குறியா, we won't come அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் மோசஸ் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க, கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளி போங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் வந்து தள்ளி போகிறாங்க. பூமி அப்படி எர்த்து வந்து என்னாச்சு, வளர்ந்து கன்சியூம்டு தம், பூமி விழுங்கி போட்டது. இதில் ஒரு சூப்பரான ஒரு தியாலஜி இருக்கு. எர்த்துக்கு லைஃப் இருக்கா இல்லையா? பூமிக்கு உயிர் இருக்கா? பூமிக்கு உயிர் இருக்கு,
பூமி கடவுளுடைய சித்தத்தை என்னைக்குமே என்ன பண்ணுது, செய்யுது. பூமி, நீங்க பூமி எங்கெல்லாம் ஒழுங்கிச்சு, பைபிளில் வசனம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. பூமி எப்போல்லாம் வந்து ஸ்வாலோ பண்ணுது, ஃபர்ஸ்ட் பூமி எப்போ ஸ்வாலோ பண்ணுச்சு? கெயின் அண்ட் ஆபேல் அந்த ரைவல்ரியில் வந்து ஆபேலுடைய ரத்தத்தை வந்து பூமி தான் எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது, கம்ப்ளைண்ட் டு காட், ரைட். அதே மாதிரி ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா த ஹெர்த் ஸ்வாலோடு, பூமி எல்லாத்தையும் விழுங்குது, ஹெல்ப் பண்ணுது, ரைட். ஸோ பூமி என்றைக்குமே கடவுளுடைய சித்தத்தை என்ன பண்ணுது, செய்யுது. அப்போ தாத்தான், அபிராம், அதுக்கப்புறம் நம்ம இந்த கோராகு, கோரா, இவங்க எல்லாரையும் என்ன பண்ணிடுச்சுன்னா சோலோ பண்ணிடுச்சு. 250 பேர், 32, 33 ஃபினிஷ்ட், எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ரைட். அதுக்கப்புறம் ஈவன் ஆண்டவருக்கும் வந்து காட் ஆல்சோ காட் ஆங்கிரி. கோராகால அங்கே என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வாதை தொடங்கிடுச்சு. அப்புறமா தூப வர்க்கம் போட்டு அந்த வாதையை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் வாதை தொடங்கிடுச்சுன்னா அதோட இண்டிகேஷன் என்னென்னா, யூ ஹாவ் டு ஒபே யுவர் லீடர். யூ ஷுட் நாட் பி ரெபெல்லியஸாக இருக்கக்கூடாது, யூ ஷுட் ஒபே யுவர் லீடர் அப்படின்றத வந்து காட் அகைன் எம்பசைஸ் பண்ணுறாரு. ஏன்னா மோசே 6 லட்சம் பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற, 6 லட்சம் பேரை கண்ட்ரோல் பண்ணுற மோசேக்கு இருக்கிற பெயின் அண்ட் வலி அவருக்கு தான் தெரியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், மோசேக்கு கீழ்ப்படியணும். மோசே தான் சோசன், ஏன்னா யாரோ ஒருத்தர் ஹஸ் டு லீட், அந்த லீடர் மோசே தான், நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத கடவுள் மறுபடியுமா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாரு, சீல் பண்ணுறாரு. ஸோ வெறும் அவங்களுக்கு மட்டும் இல்லை பனிஷ்மெண்ட், தி என்டையர் காங்கிரிகேஷன் ரிசீவ்ட் த பனிஷ்மெண்ட். ஆனால் அகைன் மோசஸ் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் காட் அண்ட் த பீப்புள் அகைன் மோசஸ் என்ன பண்ணுறாரு, நின்று கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவில் நின்று அகைன் சைலன்ஸ்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக அகைன் ஒரு ரிட்டர்ன் அங்கே நடக்குது. ஸோ கோரா, ரைட், கோராவுடைய ரெபெல்லியன் ஆக்ட் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த ராட் ஆஃப் ஆரன் அதை வந்து வைக்கிறாங்க. அதை வைக்கும்போது ஆரோனுடைய அந்த கோல் அது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அது வந்து துளிர்க்குது, அது வந்து ப்ளூம் ஆகுது. ஸோ அப்போ கடவுளுடைய சோசன் பீப்புள் ஆஃப் காட் இவங்க தான் அப்படின்றத கடவுள் வந்து அகைன் என்ன பண்ணுறாருன்னா எம்பசைஸ் பண்ணுறார். இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் மனசில் வருதா, ஏன் கோரா காட் பனிஷ்ட்? இல்லை, அதுக்குடைய இன்னொரு இன்டென்ஷன் என்னன்னா, ஈக்குவாலிட்டி தானே இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல். கோரா ஒரு ஈக்குவாலிட்டி தான் கேட்குறாரு. ஆனால் அங்கே ஈக்குவாலிட்டி கேட்டாலும் ஆக்சுவலாக அதில் ஈக்குவாலிட்டி இல்லை. கோராவோட இன்டென்ஷன் வந்து அது இல்லை. கோராவோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கோரா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து he wants to take the lead from the மோசஸ் மேலே நான் வரணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதைத்தான் கடவுள் வந்து அது வந்து நிராகரிக்கிறார், ரைட். God rejects that attitude. சரி, இப்போ 18, இப்போ சாப்டர் 18 கிட்ட நம்ம வரோம். சாப்டர் 18 and 19 ஒரு ரிச்சுவல் இருக்கு, ரெட் ஹைஃபர் ரிச்சுவல். ரெட் ஹைஃபர், ஹைஃபர்னா இல்லை, ஃபீமேல் கவ், ஃபீமேல் கவ், பசு, சிவப்பு கெடேரி. அதாவது ஹைஃபர்னா இன்னும் அதுக்கு இது இருக்கு, இன்னும் குட்டி ஈனாத யங் ஃபீமேல் கவ், அதுதான் வந்து ரெட் ஹைஃபர் ரிச்சுவல். இந்த ரெட் ஹைஃபர் ரிச்சுவலில் வந்து பண்ண சொல்கிறார் ஆண்டவர். ஏன் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அதை பார்த்து சாப்டர் 18 and 19 அதில் நம்ம பார்க்குறோம். ஒரு ஹைஃபரை எடுத்துகிட்டு வரணும். சாப்டர் 19 வந்துருங்க. சாப்டர் 19 18 வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ப்ரீஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அந்த த ஹோலினஸ் ஆஃப் த ப்ரீஸ்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க என்னென்ன அவங்களுடைய பார்ட்டு, ஆஃபர்ட்டியில் எதெல்லாம் அவங்க பார்ட்டு, அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. பட் இந்த கோராவுடைய ரெபெல்லியஸ் ஆக்டுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு ரிச்சுவல் தான் இந்த ரெட் ஹைஃபர் ரிச்சுவல். 19
2 19:2 அந்த ஹைஃபரை எடுத்துட்டு வரணும். அதை வந்து என்ன பண்ணணும்னா வேர்ஸ் நம்பர் 5 அந்த அந்த கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் என்ன பண்ணணுமா? சுட்டெரிக்க வேண்டும். ஒன்றும் பண்ண முடியாது, அதை சுட்டெரிக்க வேண்டும். அதை முழுசுமா சுட்டெரிச்சு அதன் ஃப்ளஷ்ஷு, பிளட்டு, அதோடைய வேஸ்டேஜஸ் எல்லாமே டோட்டலாக சுட்டெரிக்கப்பட்டு ஒரு கேதுரு கட்டை, ஒரு சின்னதாக ஒரு செடார் வுட்டு, அந்த ஈசோப் அப்படின்றது ஈசோப்னா ஒரு பிளான்ட், செடி. அது வந்து இந்த அதோடைய மெடிசினல் பர்பஸ் மாதிரி இருக்கிற ஒரு விதமான செடி தான். ஆமாம், அது ஒரு சின்ன பிளான்ட். அது வந்து ஒரு ரிச்சுவல் கிளென்சிங்காக பயன்படுத்துகிற பிளான்ட். அந்த பிளான்ட் இருந்தால் அந்த இடம் கன்சிடர்ட் பியோர். அது வந்து ஒரு அந்த பிளான்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுத்தத்துக்கு அடையாளம். கரெக்டு. நம்ம ஊர்களில் இப்போ துளசிகள் அப்படிலாம் பயன்படுற மாதிரி. ரைட் கரெக்டுமா. அந்த ஸ்மெல்லு, அதோடைய வாசனை, அதோடைய அரோமா, இது எல்லாமே வந்து ஒரு ரிச்சுவலாக பியூர் பண்ணுற ஒரு இது. ரைட். அடுத்தது வந்து சிவப்பு ரெட் த்ரெட் நூல். இதையும் எடுத்து என்ன பண்ணணும்னா அந்த கிடாரி அந்த பேர்ன் ஆஃபர் ட்ரீ போயிட்டு இருக்க இடத்துல உள்ளே போட்டுடணும். போட்டு எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து, ப்ரீஸ்ட் வந்து அவருடைய கவர்மெண்ட்டை வாஷ் பண்ணி அதை வந்து அவர் ஒரு பேப்டிசமே எடுத்துடணும் போல இருக்குது. தண்ணியில் முங்கி அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதன் பின்பு பாளையத்தின் பிரவேசிக்க கடவன். ஆசாரியனும் ஈ ஷுட் ஸ்டே அவுட் சைட் ஆஃப் த கேம்ப். பாளையத்திற்கு வெளில தான் இருக்கணும், ஏன்னா ரிச்சுவலி அன்கிளீன் ஆகிடுவார் இந்த கிடேரி. ஸோ இதோடைய நோக்கம் என்னன்னா, அப்புறம் இந்த கிடேரியுடைய சாம்பலை அப்படியே எடுத்துட்டு போய் பாளையத்துக்கு வெளியில கேம்புக்கு அவுட் சைடில் கொண்டு போய் கொட்டிடும். அப்போ அதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த கிடேரி இந்த ஹைஃபர் சிம்பலைசஸ் மொத்த மக்களுடைய பாவங்களையும் எடுத்துட்டு போய் எரிச்சு, இட்ஸ் லைக் கிளென்சிங் த என்டையர் கம்யூனிட்டி. எல்லாரையும் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ரிச்சுவலை தான் இங்க வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ரைட். அப்புறம் அந்த கிடாரியோடைய சாம்பலை வாரினவங்க, வேர்ஸ் நம்பர் 10, அந்த கிடாரியோடைய சாம்பலை வாரினவன் அவனும் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, உள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அதோடைய ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது 11 இருந்து 22 வரைக்கும் அகைன் லாஸ் ஆஃப் அந்த கிளென்லினஸ் பற்றி அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ இந்த ரெட் ஹைஃபர் ரிச்சுவல் இது எப்போ பண்ணுவாங்க? வை திஸ் ரிச்சுவல் இஸ் இம்பார்ட்டன்ட்? எஸ், எப்போ ப்ரீஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுறாரு தி என்டையர் காங்கிரிகேஷன் கமிட்டட் சின் அகெயின்ஸ்ட் காட் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, அதுக்கு இப்போ ரெண்டு விஷயம் வந்துருச்சு. இப்போ 2 things ஆர் தேர். ஒன்று டே ஆஃப் அட்டோன்மெண்ட். டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் ப்ரீஸ்ட் வந்து யூஸ் டு ப்ரே ஃபார் தி என்டையர் காங்கிரிகேஷன், எல்லாருக்கும் ப்ரே பண்ணணும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ரெண்டாவது ரெட் ஹைஃபர் ரிச்சுவல். ரெட் ஹைஃபர் ரிச்சுவல் வந்து எல்லாருடைய பாவங்களையும் சுத்திகரிப்பதற்காக வருது. இந்த 2 ரிச்சுவலும் பிரைவேட் ரிச்சுவல்ஸ் கிடையாது, இந்த 2 ரிச்சுவலும் கார்ப்பரேட் ரிச்சுவல்ஸ். இது 2 சடங்குகளும் அனைத்து மக்களுக்குமாக செய்யப்படுகின்ற சடங்குகள். அதில் ரெட் ஹைஃபர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேக் வருது, ஒரு வியாதி வருது. நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வியாதி, ஒரு பிளேக்கு, ஒரு 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 எல்லாருக்கும் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது, கொரோனா மாதிரி, கோவிட் மாதிரி, வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி டைமில் ப்ரீஸ்ட் கோ ஃபார் த ரெட் ஹைஃபர் ரிச்சுவல் டு கிளீன் எவ்ரிபடிஸ் சின். அது இருக்கு. டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டோடைய பர்பஸ் என்னன்னா, கம்மிங் பேக் டு காட், கவனன்டல் பாண்டுக்காக. ஸோ இந்த 2 ரிச்சுவலும் நீங்கள் கரெக்டாக மனசில் வச்சுக்கணும். மற்ற எல்லா சாக்ரிஃபைஸும் இண்டிவிஜுவல், பர்சனல். கில்ட் ஆஃப் அ ட்ரீ, சின் ஆஃப் அ ட்ரீ, தேங்க் ஆஃப் அ ட்ரீ, 7 types ஆஃப் ஆஃப் ட்ரீஸ் ஆர் தேர்ல. இது இருக்குது. 7 types ஆஃப் சாக்ரிஃபைசஸ்.
another set of offertories. Offertories are different, sacrifices are different. எல்லாம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி இந்த ரெண்டு ரிச்சுவல் இருக்குது. டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அண்ட் ரெட் ஐ ஃபார் ரிச்சுவல். ரைட். சரி, இப்போ முக்கியமான இன்னொரு வந்துடலாம். 20 சாப்டர் 20. சாப்டர் 20 ஒரு சேட் நியூஸ். சாப்டர் 20 என்ன நடக்குது? மீரியம், எஸ், மீரியம் பாஸ்ட் அவே. எவ்வளவு பெரிய சோகம், கரெக்டா? ரைட். அதாவது இது எப்படி நம்ம இதை உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? மிரியமுடைய மரணம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது இல்லை? என்ன கொடுக்குது? என்ன மாதிரி ஃபீலிங் இப்போ இருக்கு? இப்போ மிரியமுடைய மரணம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்குது? இல்லை, அன்னைக்கு அந்த கம்யூனிட்டிக்கு எப்படி கொடுத்துருக்கோம் ஒரு ஃபீலிங்? ஒரு தே லாஸ்ட் தேர் மதர், அம்மாவை இழந்த ஒரு ஃபீல் அங்கே கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் இதுக்கு ஸ்டார் இல்லையா? மிரியம், ஆரன், மோசஸ். இது யங்கஸ்ட், எல்டஸ்ட். மிரியம் தான் கைட் பண்ணுறாங்க, லீடராக இருக்காங்க, ப்ராஃபட்டஸாக இருக்காங்க, வழி நடத்துகிறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, கவுன்சில் பண்ணுறாங்க, மக்களுக்கு எல்லாருக்கும் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ மிரியமுடைய இழப்பு வந்து ஜஸ்ட் லைக் தட் மிரியம் இறந்துட்டாங்கன்னு இல்லை. மிரியம் தான் மிரியம் பற்றி பேசணும்னா நிறைய சொல்லலாம். என்னெல்லாம் சொல்லலாம்? மிரியம் என்னெல்லாம் சொல்லலாம் அபவுட் மிரியம்? வித்தவுட் மிரியம் மோசஸ் இல்லை. மோசஸை தைரியமாக அந்த பெட்டியில் கொண்டு போய் வச்சு பின்னாடியே ஃபேரோவோட டாக்டர் கிட்ட போய் பேசுனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிரியம் தான். அதுக்கடுத்தது அவங்களுடைய கரேஜ், போல்ட்னஸ், அவங்களுடைய லீடர்ஷிப். இப்போ மோசஸ் எங்கே போனார்? ஆஃப்டர் 40, அவருக்கு 40 வயசு ஆனதுக்கப்புறம் எங்கே போனார்? ரனவே. அதாவது கம்யூனிட்டியில் அவர் இல்லை, அவர் மீடியன் போயிட்டார். மேபி அவர் எங்கே போனாருன்றது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆரன் இருந்திருக்கலாம். ஸோ மிரியமும் ஆரன் தான் இந்த ஸ்டேட் வித் த பீப்புள். ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆல் ஆஃப் தம் டைட். ஏன்னா நம்ம சாப்டர் 14ல் இந்த 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 இன்சிடெண்ட்டில், ஆமாம், தே ஹேட் அ நெகட்டிவ் ஐடியா அபவுட் காட். அவங்க காடை அவங்க வந்து டிஸ்பிலீஃப், தே காட் பனிஷ்ட். கடவுள் சொல்லிட்டாரு 20க்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது. பட் ஸோ இந்த மிரியம், ஆரன் அண்ட் மோசஸ் தான் லாஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ஜெனரேஷனில் ரிமைனிங் 3, ஃபைனல் 3. அதில் ஒரு முக்கியமான பர்சன் தான் மிரியம். ஸோ மிரியமுடைய இழப்புன்றது வந்து, மிரியமுடைய டெத் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து அவங்க எங்கே நடக்குது? சீன் வில்டர்னஸ் ஆஃப் சீன், காதேஷ். ஸோ காதேஷில், சீனில், அதாவது சீன் அப்படின்ற வில்டர்னஸில், காதேஷில் அவங்க இறந்துட்டாங்க, அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ரைட். verse number 2, immediately verse number 2, no water. ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? மிரியம், ஆஃப்டர் த டெத் ஆஃப் மிரியம் தண்ணி இல்லை. ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? எனி கனெக்ஷன் பிட்வீன், ஏதாவது தொடர்பு இருக்குமா? எக்ஸோடஸ் சாப்டர் 15, எக்ஸோடஸ் சாப்டர் 15 இல்லை, அதுக்கு அடுத்து நினைக்கிறேன். அது சொல்லுங்க, தண்ணி சொல்லு. இது தண்ணி நம்பர் இருக்க வேர்ஸ் சொல்லுங்க, நம்பர் 19, 20. இதுதான் 1920. ஊற்று தண்ணீரே என்று பாடினது எங்க இருக்கு? தி சாங் ஆஃப் மிரியம். மாறா எங்க எடுக்கிறீங்களோ அங்கதான் இருக்கும். இருபத்தி 21:17.
எந்த 21? எந்த 21? என்னாகமம் 21:17. ரைட் 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 ரைட். இந்த இந்த ஊற்று தண்ணீரே பொங்கிவான்னு சொல்ற ஆன்சருக்கும் மிரியமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஜூவிஷ் ரபாய்ஸ் வந்து தல்முத் அப்படின்னு சொல்றக்கூடிய தல்முத், தல்முத்னு சொல்லுவாங்க. தல்முத் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூவிஷ் ரபினிக் கமெண்ட்ரி, யூத ரபிமார்களுடைய விளக்க உரை. அந்த தல்முதுல the death of மிரியமுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, மிரியம் கனெக்டட் வித் வாட்டர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரியம் இருக்கிற வரைக்கும் ஒரு ரோலிங் ஸ்ப்ரிங் வந்து இருந்துதான். ஒரு ரோலிங் ஸ்ப்ரிங், அதாவது ரபிமார்களுடைய விளக்கம் தான். இதுக்கு எங்க எவிடன்ஸ் என்ன கேட்காதீங்க. ஒரு ரோலிங் ஸ்ப்ரிங், ஒரு ராக், பெரிய ராக். அந்த ராக் வந்து இவங்க மூவ் பண்ணும்போது அதுவும் மூவ் பண்ணிக்கிட்டே வரும் பின்னாடியே, ஃபாலோயிங் இஸ்ரேலைட்ஸ், ரோலிங் ஸ்ப்ரிங்ஸ். அந்த ராக்ல இருந்து எப்பவுமே என்ன வரும், தண்ணி ஸ்ப்ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க மிரியம் தான் அந்த ரோலிங் ஸ்ப்ரிங்கோட கனெக்டட். ஸோ மிரியம் எப்படி பார்த்தாங்கன்னா, என்ன சொல்றது, அதாவது அவங்கள வந்து ஒரு ப்ரொவைடரா, ஒரு கேர்டேக்கரா, ஒரு லைஃப் கிவரா. ஏன்னா வாட்டர் தான் லைஃப். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, ரபிமார்கள் கனெக்ட் பண்ணுறாங்க. பட் நமக்கு பிப்ளிக்கலி நமக்கு அந்த பதில் இல்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரிங் ஆஃப் மிரியம்னு சொல்றாங்க. ஸ்ப்ரிங் ஆஃப் மிரியம் அது வந்து தல்முதுல இருக்கு. அந்த வாட்டர் வந்து வந்துகிட்டே இருக்குது, பின்னாடி வந்துகிட்டே இருக்குது, லைஃப் கிவிங் வாட்டர் அன்டில் மிரியம் எக்ஸிஸ்ட். ஆமாம், மிரியம் இறந்து போற வரைக்கும் மக்களுக்கு வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைச்சது அப்படின்றது வந்து இவங்களுடைய இது. ரைட். ஸோ மிரியம் கடைசியில் வந்து இறந்து போயிட்டாங்க. அகைன் மிரியமுடைய ஆப்சன்ஸ், பீப்புளுடைய ரெபெல்லியன். அகைன் another rebellion, நியூ ரெபெல்லியன். இந்த ரெபெல்லியன்ல என்ன சொல்றாங்கன்னா, verse 5, நாங்களும் verse 4 and 5, நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி இங்கே வனாந்திரத்தில் இந்த சபையை எங்களை கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்துல எங்களை கொண்டு வரும்படி நீங்களே எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினது என்ன? லாஸ்ட் வீக் நாம் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, ஃப்ரீடம் வெர்சஸ் predictability. ஃப்ரீடம் வெர்சஸ் predictability. ஓகே, வாயில நுழைய மாட்டேங்குது. ரைட். ஃப்ரீடம், predictability, இதுல எது ஈஸி? விடுதலையா? predictabilityனா தமிழ்ல எப்படி சொல்றது? given, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சூழல். இதுல எது ஈஸி சர்வைவல்? நோ. ஃப்ரீடம்ல வந்து யூ cannot predict. விடுதலை கிடைச்சிச்சே தவிர விடுதலையில் உங்களுக்கு எதுக்கு என்ன பண்ண முடியாது? ஈஜிப்ட்ல எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், எவ்ரிதிங் வாஸ் அவைலபிள். இங்க எதுவுமே இல்லை, என்ன நடக்கும்னு தெரியல. ஈஜிப்ட் we are slaves, பட் ஓகே, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு we are happy. கரெக்ட்? ஸோ இன்னைக்குமே அதான் பிரச்சனை. அதனால தான் நாம சுதந்திரம், ஃப்ரீடம்னு தெரிஞ்சோம், we cannot go to freedom. ஏன்? we confine ourselves into environment. நம்ம ஒரு இடத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். ஏன் அந்த இடத்துக்குள்ள மாட்டிக்கிறோம்னா, அந்த இடம் நமக்கு என்னவா இருக்குது?
கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ஃப்ரீடம். இதுதான் இஸ்ரேலைட்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம். இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் தான் இஸ்ரேலைட்ஸ் வந்து மோசஸை வந்து கோவப்படுத்திட்டாங்க. மோசஸ் வந்து நார்மலாக அவருடைய கூல் வந்து லூஸ் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப கூலான ஆள். ஆனால் மோசஸ் லாஸ்ட் இஸ் டெம்பரமெண்ட். இங்கே என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார், வேர்ஸ் நம்பர் 10 வாங்க. வேர்ஸ் நம்பர் 10 he uses a word. ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் இஸ்ரேல் மக்களை பார்த்து. கலகக்காரரே, அவருக்கு அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேங்கர் அவர் வந்து அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க அப்பத்திலிருந்தே நான் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முடிய போகுது. ஆக்சுவலாக நியர்லி 40 இயர்ஸ் முடிய போகுது. வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் பார்க்குற தூரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க, ரெபெல்லியஸ். அப்போ கலகக்காரரே, நான் இது வெயிட் பண்ணுங்க, இந்த கண்மலையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணியை திறப்போம்னு சொல்லிட்டு கையில் வச்சு இந்த கம்பை ஓங்கி என்ன பண்ணிட்டாப்ல, அடிச்சாப்ல. ஆனால் கொடுக்கப்பட்ட கமாண்ட் என்ன, யூ ஹாவ் டு ஸ்பீக். இவர் பண்ணது என்ன, ஏன்னா அவரால் இந்த ரெபெலியஸ் பீப்புளை வந்து அவரால் டேக்கிள் பண்ண முடியல. அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு எரிச்சலை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. அடிச்ச தண்ணி வந்துருச்சு, ரைட், எல்லாரும் குடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடம், they called that place as மேரிபா, வாட்டர்ஸ் ஆஃப் மேரிபா. அந்த இடம் தான் சோதனையான இடம். ஸோ they argued with God, they argued with Moses, they argued with everyone. ஸோ அதனால பிளேஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட் மேரிபா, ரைட், ஓகே. ஆனால் அங்கே கடவுள் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எவ்ரி திங் இஸ் சால்வ்ட், பீஸ் ஆஸ் அ ரைட், பட் யூ ஹவ் டிஸ்ஒபெய்டு மீ. இந்த முறை டிஸ்ஒபீடியன்ஸ் லிஸ்ட்டில் மோசஸும் ஆரோனும் சேர்ந்துட்டாங்க. ஸோ மோசஸ் அண்ட் ஆரோன், நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, யூ டூ டிஸ்ஒபெய்டு மீ. அதனால் ப்ராமிஸ் லேண்டில் நீங்கள் 2 பேருமே போக முடியாது, போங்க. ஸோ இந்த லாஸ்ட் மிரியம், மூணு பேரும் எவ்ரிதிங், ஸோ நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமான வாய்ப்பையும் அங்கே போக வச்சுட்டாரு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து ஏடோமைட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் அவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏதோமை தாண்டி போ, இந்த நெய்பரிங் லேண்ட் ஏடோம் சொல்லிட்டாங்க, தண்ணி நாங்கள் குடிக்க மாட்டோம், குடிக்கிறதா இருந்தால் காசு கொடுத்து வாங்கி குடிப்போம், எங்களை அலோவ் பண்ணுங்க, உங்கள் ஊர் வழியாக நாங்கள் போய்க்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கிங் என்ன சொல்கிறாரு, கிங் ஆஃப் ஏடம், வேணாங்க, எங்கள் வழியாக நீங்கள் போக வேண்டாம், எங்கள் வழியாக நீங்கள் போகக்கூடாது, சுற்றி போய்க்கோங்க அப்படி சொல்லி அவங்கள என்ன பண்ண வச்சுட்டாங்க, சுற்றி போக வச்சுட்டாங்க, ரைட். யார் ஏதோம்னா, எஸ் சார் பிரதர்ஸ், பட் அவங்களுக்கு ஒத்துக்கல அந்த ரைவல்ரி. ஸோ ஏதோம் தேசம் ஒரு சாம்பிள் தான். இதுக்கப்புறம் கானான் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் they going to oppose these people, Israelites. பட் ஏதோமைஸ் அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா செமிட்டிக்னு சொல்லுவாங்க, செமிட்டிக் பீப்புள். இவங்க எல்லாம் செமிட்டிக்ஸ். செமிட்டிக்னு சொல்லும்போது ஒரு ரேஸ், அது லாங்குவேஜ் வந்து மொழி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்றது ஒரே மாதிரி தான் இருக்கும், தோற்றம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வெக்காபுலரி தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த லாங்குவேஜஸ். கொஞ்சம் பட் அவ்வளோ டக்குன்னு புரியாது, பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜஸ், ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடோமைட்ஸ் நோ சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து த டெத் ஆஃப் ஆரோன், ஆரோனுடைய மரணம் நம்ம இங்கே பார்க்குறோம். சாப்டர் 20லேயே 25, 26 நம்ம பார்க்குறோம். அங்கே ஆரோனுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி எலேசர், த ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் ஏரன், பிகேம் த ஹை பிரீஸ்ட் நவ். ஸோ அவருக்காக 30 days வந்து அவங்க துக்கம் கொண்டாடுறாங்க. ஸோ ரைட். அடுத்தது 21, சாப்டர் 21. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ரெபெல்லியன் ஸ்டார்ட் ஆகுது. 21லேயும் ரெபெல்லியன் ஸ்டார்ட் ஆகுது. பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏடோமைட்ஸ் அலோவ் பண்ணலை,
அதுக்கடுத்தது அந்த கேனனைட் கிங்கு கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டிஃபீட் கிடைக்குது, தோல்வி. இந்த ரெண்டும் வந்தோடனே அவங்களுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து அகெயின் verse 5 வந்து அவங்க வந்து அகெயின் வந்து murmured against God, ஒரு முறுமுறுப்பு வருது. அந்த முறுமுறுப்பு வந்த உடனே verse 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இந்த செர்பன்ஸ் அனுப்புறார். கொல்லி வாய்னா என்னது? ஃபயர் வர மாதிரி பாம்பு அப்படி சொல்கிறாங்க. மேபி வந்து இந்த பாம்பு ஃபயர்னு சொல்கிறது மேபி ஏதாவது கிளிட்டரிங் கலர் வந்து அதோடைய மவுத்தில் இருந்திருக்கலாம். நைட் டைமில் ஏதாவது கிளிட்டர் ஆகிருக்கலாம் அந்த அந்த ஸ்னேக், மேபி வி டோன்ட் நோ. ஸோ ஒரு டைப் ஆஃப் வெனமஸ் டைப் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நியூரோடாக்சின்னு சொல்கிறாங்க. ஸ்னேக்ஸுக்கு வந்து 2 வெனம் இருக்கும். ஒன்று வந்து நியூரோடாக்சின்னு, இன்னொன்று வந்து கார்டியோடாக்சின்னு நினைக்கிறேன். கார்டியோடாக்சின் வந்து ஆக்சுவலாக சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வந்துடும் நினைக்கிறேன். பட் நியூரோடாக்சின் வந்து என்ன பண்ணுன்னா மூமெண்ட்டை வந்து ஸ்லோ பண்ணும், மூமெண்ட் ஸ்லோ ஆகிடும். இப்போ மூமெண்ட் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரெமெடி. வாட் இஸ் த ரெமெடி? பிரான்ஸ் சர்பெண்ட். ஸோ ஒரு பிரான்ஸ் சர்பெண்ட் வந்து மோசஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த பிரான்ஸ் சர்பெண்ட்டை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிடலாம். ஏன் ஒய் பிரான்ஸ் சர்பெண்ட் அகைன்? ஒரு வெண்கல சர்ப்பம். அந்த வெண்கல சர்ப்பத்துடைய நோக்கம் என்ன? இதுதான் சொல்லுவாங்க தியாலஜி ஆஃப் கிரேஸ். வாட் இஸ் தியாலஜி ஆஃப் கிரேஸ்? தியாலஜி ஆஃப் கிரேஸ்னா என்ன தெரியுமா? தியாலஜி ஆஃப் கிரேஸ்னா கஷ்டப்படும் போது தான் யார் ஞாபகத்துக்கு வருவா? ஆண்டவர் ஞாபகத்துக்கு வருவார். ஸோ இந்த தியாலஜி ஆஃப் கிரேஸ்னா whenever we suffer we remember God. பாம்பு கொத்துனதுக்கு அப்புறம் தான் நடக்க முடியல, ஸ்டக் ஆகி நிற்கிறது. நியூரோடாக்சின் வந்து அப்படி நிற்க வச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. ஸோ they remember God. ஐயோ ஆண்டவரே, we have committed mistake. ஸோ இது அந்த வெண்கல சர்ப்பம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, not just healing with repentance. இது ரெண்டும் சேர்ந்து நடக்குது. ஹீலிங் பிசிக்கலி, ரிப்பெண்டன்ஸ் உள்ள மனசுக்குள்ள. ஸோ இது ரெண்டும் வந்து நடக்குது. அதோ அங்கே ஒரு அற்புதம் வந்து அதுதான் அந்த வெண்கல சர்ப்பம். ரைட். அடுத்து வந்து அந்த சஃபரிங், தியாலஜி ஆஃப் கிரேஸ் சொன்னேன். செகண்ட் பார்ட்டில் என்னன்னா suffering as renewal. Every suffering renews a person. After every dukkha there is a sukha. அப்படி எல்லா துக்கத்துக்கு பின்னாடி என்ன வரும்? ஒரு சுகம். எல்லா சுகத்துக்கு பின்னாடியும் ஒரு துக்கம் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து ரியாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த சஃபரிங் வந்து அவங்களை என்ன பண்ணுது? பாம்பு கடிப்பதற்கு முன், ஆமாம், பிஃபோர் த பைட், ஆஃப்டர் த பைட். பிஃபோர் பைட் முன்னாடி அவங்க மர்மர் பண்ணிட்டு முறுமுறுத்துட்டு ரெபெலியஸ். ஆஃப்டர் பைட், ஆஃப்டர் த பிட்டன் பை த ஸ்னேக், தி ரெனியூடு. ஓகே, காட் இஸ் கிரேசியஸ், தேங்க் காட், ஐ வாண்ட் டு ஓப்பன் மை மவுத் இயர் ஆஃப்டர். ஸோ ஆண்டவரே, நான் வந்து ரொம்ப என்னை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஒரு ஹம்பிள்னஸ். அப்போது எப்படியெல்லாம் ஆண்டவர் பாடம் எடுத்திருக்கிறாரு இல்லை அவங்களுக்கு, வெண்கல சர்ப்பம். ஸோ அதே தான் வந்து அதே ஐடியாலஜியை வந்து ஜான் காஸ்பல்ல ஜீசஸ் சொல்ற, வெண்கல சர்ப்பமானது மோசையால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படும். ஸோ லைக் த சேம் பிரான்ஸ் சர்பெண்ட், நானும் அந்த மாதிரி ஐ வில் பி க்ளோரிஃபைட். அப்போ ஜீசஸும் த தியாலஜி ஆஃப் சஃபரிங் அண்ட் தியாலஜி ஆஃப் கிரேஸ். Theology of suffering and theology of grace both are united. Whenever we suffer, we feel the grace of God. அதுதான் great thing. So the suffering produces and reminds us the grace of God. எப்பொழுதெல்லாம் நாம் துன்பப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கிருபையை உணர்கிறோம். எப்படி?
அதுதான் அந்த வெண்கல சர்ப்பம், அந்த தியாலஜி ஆஃப் பிரான்ஸ் சர்பென்ட். அதுதான் நமக்கு உணர்த்துகிறது. எப்பெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோமோ, எப்பெல்லாம் நம்ம நெருக்கப்படுறோமோ, அப்பெல்லாம் கடவுளுடைய கிரேஸ் நம்ம கூட இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு 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 உருவம், ஒரு ஒரு சிம்பலிசம் தான் அன்னைக்கு அன்னைக்கு. இன்னைக்கு the cross. So the cross reminds us the grace of God is available whenever we suffer. அவ்வளவுதான். ரைட், அதோட நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் they started their journey. அவங்க போய் பட் அந்த 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 செர்பென்ட் அந்த அந்த ஸ்டாச்சு வந்து இருந்தது. ஸ்டாச்சுவை தூக்கி போடலை. ஸ்டாச்சு வாஸ் ட்ராவலிங் அலாங் வித் தம். It stayed almost another 1000 years with them. கிங் எசகையா வந்து தான், எசேக்கியா ராஜா வந்து தான் அதை என்ன பண்றாரு, அதை உடைக்கிறார். ஏன்னா அது வந்து ஒரு பர்பஸ்க்கு கொடுக்கப்பட்டது, தியாலஜி ஆஃப் சஃபரிங் அண்ட் கிரேஸ். ஆனால் அது வேற பர்பஸ்க்கு மாற்றி அதை தொடர்ந்து தே ஸ்டார்டட் டு வர்ஷிப் அந்த சர்பெண்ட்டை மாற்றிட்டாங்க. அது வந்து சிம்பிள் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான். அது வந்து ஐடல் கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க எதனாலும் என்னவா மாற்றுவாங்க, வி மேக் எவ்ரி திங் ஐடல் அப்படின்னு சொல்லும் போது ஐடல்லாம் என்ன தெரியுமா, ஒரு 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 பொருள், ஒரு பர்டிகுலர் திங் பிகம்ஸ் another thing. அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது, அதோடைய ரியல் நேச்சரை பர்பஸை விட்டுட்டு இன்னொன்னா மாறுவது, மாற்றப்படுவது, அதுதான் ஐடல். அப்படிதான் நம்ம நிறைய நேரம் அந்த சர்பெண்ட் அதோடைய பர்பஸை விட்டு அதை ட்ராக் பண்ணி அதை பார்த்தாலே ஹீலிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அனதர் பர்பஸ்க்குள்ள அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது தப்பாகி போச்சு. ரைட், நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு மோவாப் இப்படி வச்சுக்கலாம், கலிலேயா, டெட் சி, இது காதேஷ், இதுதான் ஏதோம், அண்ட் தென் மோவாப், இதுதான் மோவாப். இதுக்கப்புறம் அமோன் இங்கே என்ட்ரு ஆகணும். இதுதான் ரிவர் ஜோர்டன், இதுதான் ப்ராமிஸ் லேண்ட், இதுதான் ப்ராமிஸ் லேண்ட், இது ஃபுல்லாக ப்ராமிஸ் லேண்ட். இது ஈஜிப்ட், இது சைனை டெசர்ட். இங்கே ட்ராவல் பண்ணவங்க இப்படியே ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா 40 days, பட் they stayed here in the Kadesh desert, Paran desert for 40 years nearly. அதுக்கப்புறம் இப்படி போகாமல் ஏடோமைட்ஸ் அலோவ் பண்ணல, இப்படி போகிறாங்க. ஸோ they entered a place called, இந்த ட்ராவலில் பேயருக்கு வராங்க. பேயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேயர் ஷெபா, பேயர் ஹீப்ரூல பேயர் அப்படின்னு சொன்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம், சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம் பேயர். அதனால தான் பேயர் ஷெபா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ரைட், பேயர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ பேயர்னு சொல்லும் போதே அங்கே என்ன இருக்கு? வாட்டர், plenty of water is available. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா verse நம்பர் 16 and 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பாட்டு பாடுறாங்க. அந்த ஃபவுண்டன்ஸ், அங்கே நிறைய ஃபவுண்டன்ஸ் இருக்குது, அங்கே தான் they were singing happily. அந்த 16 and 17 வந்து அங்கே வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அங்கே மோவாப் கிட்ட போகிறாங்க. மோவாபு அங்கே பக்கத்தில் வந்து மோவாப் தேசத்தில் அங்கே வந்து சீகோன் அந்த கிங் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் அவன் பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் அவனை இஸ்ரேல் வந்து சீகோனை ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் மெல்லமாக அங்கிருந்து மூவ் பண்ணி அவங்க மோவாப்புக்கு கிட்ட வந்துட்டாங்க. ரைட், மோவாப்பு கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த மோவாபைட்டில் ஒரு பெரிய எதிரி அவங்க சந்திக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க மோவாப் கிட்ட வரும்போது ஒரு பெரிய பிக்கெஸ்ட் எனிமி இன் தர் லைஃப் அவங்க சந்திக்க போகிறாங்க.
அந்த எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாக், கிங் பாலாக், மோபைட் கிங் பாலாக். இவங்க பாலாக் கிட்ட போறதுக்கு முன்னாடி சீகோனை ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலைட்ஸ் வந்து தே ஹேட் அப்பர் ஹேண்ட் அகைன்ஸ்ட் கிங் சீகோன். சீகோனை பிடிச்சிட்டாங்க. மோபில் 2-3 டவுன்ஸில் சீகோன் பிடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பாலாக் ஈ கேம் டு நோ. ஸோ பாலாக் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை வந்து இ டிவைஸ் எ பிளான், சூப்பரான பிளான். என்ன பிளான்? நம்ம வந்து டைரக்ட் ஃபிசிக்கல் ஃபைட்டு போகக்கூடாது. நோ நோ, ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வி லூஸ். ஸோ நம்ம டைரக்ட் ஃபிசிக்கல் அட்டாக்கு பதிலாக வில் கோ ஃபார் ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு அவைலபிள் பர்சன் இருக்கிறார் சொல்லிட்டு ஒருத்தரை ஹையர் பண்றார். அவருக்கு பேர் என்னது? ஆமா, அவருக்கு பேர் வந்து பாலாம் சன் ஆஃப் பேயோர். பிலேயாம், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். பாலாம், பிலேயாம், ரைட். அதாயா? நோ, இல்லையா. 1967ல் ஒரு ஆர்கியாலஜி எஸ்கவேஷன் நடக்குது. அந்த எஸ்கவேஷனில் ஒரு ஸ்டோன் கிடைக்குது. அந்த ஸ்டோனில் வந்து அந்த இடம் எதுன்னு நான் சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறமா அந்த இடம் லொக்கேஷன் சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா கூகுளில் பாருங்கள். அந்த லொக்கேஷன் என்னன்னா இன்னைக்கு இருக்கு. அந்த லொக்கேஷன் பேர் வந்து தெயிர் அலா, ஜோர்டன் கிட்ட இருக்கு. இன்னைக்கு இருக்கு 1967ல் 8th century BC சேர்ந்தது அந்த இன்ஸ்கிரிப்ஷன். 8th century BC. 8th century BCனா டேவிட்டுக்கெல்லாம் அப்புறம் எழுதப்பட்டது. பட் ஓகே, அந்த 8th century BCல என்ன அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதியிருக்குதுன்னா, பாலாம் சன் ஆஃப் பேயோர். என்ன எழுதியிருக்குன்னா அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா, பாலாம் சன் ஆஃப் பேயோர், பேயோரின் குமாரனாகிய பிலமோன், சீர் ஆஃப் காட்ஸ், கடவுள்களின் தீர்க்கதரிசி, சீர் ஆஃப் காட்ஸ். இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று, பாலாம் கண்டிப்பாக இஸ்ரேலைட் கிடையாது. மேபி செமிட்டிக், அதாவது சேம் ரேஸ். ஏன்னா மோபைட்ஸும் ரிலேட்டட் டு இஸ்ரேலைட். மோபைட் யாரு? மோபைட்ஸ், எஸ், லார்ட்ஸ் டாட்டர். மோபைட்ஸு, அம்மோனைட்ஸ்லாம், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், ஏதோமியர்கள், இவங்க எல்லாருமே ரிலேட்டட் கின்ஸ் தான், உறவுக்காரர்கள் தான் இஸ்ரேலைட்ஸ்க்கு. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்களோடு அங்கே இருக்கிற கடவுள்களோடு பேசுபவர். ஒரு தியோஃபோனின்னு சொல்லுவாங்க. தியோஃபோனினா கடவுளோட கம்யூனிகேட் இல்லை, நேரம் இல்லை. அவங்களுக்கு பல மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க நிறையா. எப்படி பேசுறது? பாலாம் வந்து ஒரு அஃபிஷியலான சியர், அவர் தீர்க்கதரிசி. அவர் வந்து ப்ராஃபட் கிடையாது. ப்ராஃபட் அண்ட் சியர் வேற ப்ரொஃபஷனலானவர். இவருடைய வேலை என்னன்னா ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுவார். ப்ராஃபட் அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராஃபட்னா சியர் ப்ராஃபட், அதாவது ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ப்ராஃபட்டுக்கு வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சீர் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்களுக்கு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ப்ரொஃபஷனலிசம். எனக்கு என்ன சொல்லணுமோ, எனக்கு நீங்கள் பைசா கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன், அவ்வளோதான். எனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எத்திக்கல் கோடோ மாரல் கோடோ கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி எத்திக்கல் ஆர் மாரல் கோட். நான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா, யூ ஹேவ் டு பே மீ. நீ எனக்கு பே பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்லுவேன், நான் கேட்டு சொல்லுவேன். பட் நான் ஃபேக்ட் தான் சொல்லுவேன். ஆமாம், ஃபேக்ட் தான் சொல்லுவேன். அதாவது எனக்கு என்ன வருதோ அதை நான் சொல்லுவேன், எடுத்துக்கட்டிலாம் சொல்ல முடியாது.
ஸோ பிழையாம வந்து எத்தனை முறை சொன்னாலும் பிழையாம என்ன பண்ண முடியல அவரால் சொல்ல முடியல. என்ன வருதோ அதை நான் சொல்லுவேன். ரைட், ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். வை இந்த இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம்னா, இந்த எழுத்து கிடைச்சிருக்கு பாருங்க, இது எதை ஆத்தென்டிஃபை பண்ணுது? ஹோல் எக்ஸோடஸ் ஈவெண்ட்டுக்கே, முழு யாத்திரை பயணத்துக்கு, விடுதலை பயணத்துக்கு, எக்ஸோடஸ்க்கே இதுதான் எவிடன்ஸ் இருக்கு. இப்போ 1967 கண்டுபிடிக்கப்பட்டு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு இருக்குது. இப்போ பைபிள்ல எழுதப்பட்ட ஒரு ஆளுடைய பெயர் மென்ஷன் இன் தி ஸ்டோன்ல, கற்பலகையில், கல்வெட்டுல எழுதப்பட்டு கிடைச்சிருக்குது. அது நமக்கு ஒரு பெரிய ஆத்தென்டிசேஷன். அது 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 நமக்கு. ரைட், ஓகே, ரைட். அப்புறம் பாலாம் வராரு. ஆனா பாலாமை விட பெரிய ஆளு ஒரு ப்ராஃபட் இருந்தார். யாரு? பிக்கஸ்ட் ப்ராஃபட் தேன் பாலாம். அது சொல்லுது, பிகர் தேன் பாலாம். பாலாம்ஸ் டாங்கி, விலையாம் கழுத. பாலாமால கண்டுபிடிக்க முடியாததையே பாலாம் டாங்கி ஃபவுண்ட் அவுட். கரெக்டா இல்லையா? அப்புறம் இவர் பாவம். ரைட், ஏன்னா பாலாம்ஸ் டாங்கி ஏபிள் டு ஐடென்டிஃபை த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய தூதன் நிற்பதை பாலாமுடைய டாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஆனா பாலாம் என்ன பண்ணல. அப்புறம் பாலாமுடைய டாங்கி வந்து அவர்கிட்ட பேசுது, கம்யூனிகேட் பண்ணுது. ஆனா பாலாம் அதை பெருசா என்ன பண்ணல, கேரே பண்ணல. ஏன்னா பாலாமுடைய மைண்ட் வந்து ப்ரீ ஆக்குபைடு ஆகி போச்சு. ஸோ பாலாமால அவர் டாங்கி பேசுது, ஒரு பெரிய ஒரு ஒண்டர் நடந்துட்டு இருக்குது. பட் அவர் ஒண்டர் ஆகலை, ஆசமா அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அவர் வந்து டாங்கியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ரைட், ரைட். ஸோ பாலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அவர் வந்து ஆரக்கிள்ஸ் மொத்தம் 4 times 4 ஆரக்கிள்ஸ், 4 ஆரக்கிள்ஸ் கொடுக்குறார். ஆரக்கிள்ஸ் வெளிப்பாடுகள் 4 ஆரக்கிள்ஸ். ஒவ்வொரு ஆரக்கிளுக்கும் அந்த பாலாவுக்கு என்ன பண்றாரு, ஒரு ஆல்டரை பில்ட் பண்ணி, ஒரு பலியை கொடுத்து, ஒரு காணிக்கை கொடுத்து, கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணா முடிவில் அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை சொல்றாரு. 4 முறை 4 ஆரக்கிள்ஸ். எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த 4 ஆரக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 23:7-10. ஆரக்கிள் நம்பர் 1, நோ கர்ஸ். இஸ்ரவேலுக்கு விரோதமான சாபமும் இல்லை, மந்திரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நோ கர்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேலைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் 23:7-10. No curse against Israelites. Second, Oracle 1, Oracle 2, 23:18-24. Oracle message, unchanging God, மாறாத ஆண்டவர். Oracle number 3, 24:8-9. Sorry, 24:3-9. Oracle message, beauty of Israelites, Israel, beauty of Israel. இஸ்ரவேல் மக்களுடைய செழிப்பு. Oracle number 4, 24:15-19. அது ரொம்ப பியூட்டி. என்னன்னா, the arrival of Messiah.
மேசியாவின் வருகை. ஹோல் பைபிளுக்கு அத்தனை தியாலஜியும் வந்து பாலாம் வாயிலே ஆண்டவர் கவர் பண்ணிட்டார். கடைசியில் வரப்போற மேசியாவை குறிச்சும் பாலாம் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். அபவுட் மெசாயா. கிரேட். பாலாக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். எவ்ரி டைம் ஒவ்வொரு முறையும் ஆல்டர் கட்டுறாரு, காணிக்க கொடுக்குறாரு. இந்த ஆள் வந்து இவர் சொல்றதை சொல்லாம ஆண்டவர் சொல்றதை சொல்றாரு. ரைட். இதுக்கு ஒரு முடிவு கட்டுனது தான் அது அப்போஸ்டசி ஆஃப். நான் கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னா தி அப்போஸ்டசி ஆஃப் பாலாம். இதை பாலாம் முதல்ல பண்ணியிருக்கலாம். பட் எவ்வளோ பெரிய யானைக்கு அடி சறுக்குன்ற மாதிரி பாலாம் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார் அது உங்களுக்கு கிளியரா இல்லை. ஆனால் அவர் அதை செஞ்சிடறார். என்ன செய்யறாரு? இஸ்ரேலைட்ஸ் நம்ம we cannot curse Israelite. God is with them. இப்போ இதுதான் பிரச்சனையே. கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு இருக்கிறதுனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to remove God from them. எப்படி? அதுக்கு அவங்க பண்ண டாக்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இது இந்த சாக்ரிஃபைசஸ், இந்த ஆரக்கிள்ஸு ஓன்ட் ஒர்க். ரைட். இப்போ என்ன ஒர்க் ஆகும்னா, மோவாபைட்ல இருக்கக்கூடிய விமனை இஸ்ரேலைட்ல இருக்கக்கூடிய மென்னோட என்டைஸ் பண்ண வச்சு அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய கல்ச்சுரல் விழாக்கள், திருவிழாக்கள், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்க வச்சு we make them turn against their own God. அவங்க ஆண்டவரே அவங்களை என்ன பண்ணிடுவாரு? we cannot destroy them but their God will destroy them. அவங்க கடவுளே அவங்களை அடிப்பார். ஏன்னா அதை தான் நடந்துட்டு இருக்குது ரொம்ப நேரமா. ஸோ அதுக்கே நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு இந்த செகண்ட் ரூட்டை எடுக்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 24ல் ஒன்றுமே செய்ய முடியாத இஸ்ரேலைட்டு 25:1 நான் சொன்னது அங்கே இருக்கு. சித்திமிலே இருக்கா? ரைட். verse 1, verse 2, verse 3. நாம we introduce our God to them. ஃபர்ஸ்ட் அவங்க காட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு புது கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கடவுளுக்கு பேர் என்ன? பாகால் பேயோர். இல்லை, அந்த பேயோர்ல இருந்த பாகால தான் அவங்க என்ன பண்றாங்க? பேயோர் பிளேஸ் மேபி அங்க இருக்கிற வழங்கின பாகால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ ஆரம்பிச்ச பாகால் வர்ஷிப் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட நியர்லி அனதர் ஒரு 500 years அந்த பாகால் வர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ரைட். ஸோ இதுதான். ஸோ கடவுளுடைய தண்டனை அவங்க அனுபவிக்கிறாங்க. verse number 6, 25, 6, 7 and 8 ஒரு மர்டர். அந்த மர்டர் வந்து அந்த பினகாஸ் அதை செய்கிறாரு. அது எதுக்காக செய்கிறாருன்னா, இந்த இஸ்ரேலைட்ஸ் ஸ்டாப் பண்ணணும், மோவாபைட்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாதுன்றதுக்கு வேற வழியே இல்லாமல் ஒரு பெரிய மர்டரை கமிட் பண்ணுறாரு. அந்த மர்டர் மூலமாக இஸ்ரேலைட்ஸுடைய மனசில் ஒரு பயம், அந்த பயம் வந்தவுடனே அவங்க ஸ்டாப் ஆகுறாங்க. பட் ஒரு பிளேக் வந்துருச்சு. அந்த பிளேக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மர்டர், அதுக்கப்புறம் அந்த பிளேக் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரைட். இது அத்தனையும் செஞ்சு கொடுத்தது யார்? verse number 18, 25:18. பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தமும். ஸோ பாலாமுடைய ஹேண்ட் வந்து அதில் இல்லை அது வந்து அந்த அம்மா பேர். நான் சொல்கிறது இங்கே இந்த இவ்வளவு பெரிய ட்ராஜடி நடந்ததுக்கு காரணம். ஸோ ஒரு ஆரக்கல் கூட சொல்ல முடியல, ஒரு ப்ராஃபஸி சொல்ல முடியல, எல்லாமே பக்காவாக இருக்குது. காட் இஸ் வித் தம். ஆனால் அவங்கள கொலாப்ஸ் பண்ணது பிலேயாம் கொடுத்த ஐடியா. ஸோ பிலேயாமுக்கு அவங்க ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஃபியூச்சரில். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நம்பர்ஸ் 31:16, ஜாஷுவா 13:22 பாலாம மர்டர் பண்ணுறாங்க. ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகும்போது அவங்க பாலாம கொல்றாங்க. பாலாம விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா பாலாம் தன்னுடைய கன்னிங்னஸால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குனதுனால. ஸோ அதுக்கு எவிடன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 31:8, 31:16, ஜாஷுவா
யோசுவா 13:22, 13:22. ரைட். ஸோ இங்கிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, we cannot manipulate God. நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஃபட்டாக இருந்தாலும் நம்ம கடவுளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இஸ் above everything. அவர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாரு. நம்ம எவ்வளோ பெரிய பாலாம் மாதிரி ஆளை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். அது sovereignty ஆஃப் காட் வந்து ஒன்ஸ் அகைன் ப்ரூவ்டு த்ரூ பாலாமோட எபிசோடில். அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய ப்ராஃபட்டாக இருந்தாலும் பாலாம் கடவுள் நினைச்சாருன்னா யார் மூலமாகவும் பேசுவார். காட் கேன் யூஸ் எனிபடி எனிதிங். அதுக்கு தான் டாங்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஈவன் த்ரூ டாங்கி காட் கேன் ஸ்பீக், காட் கேன் கம்யூனிகேட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இஸ்ரேலைட்ஸ் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, அவங்க வந்து கடவுளை தாண்டி பாகால மோவாபைட்டுடைய கல்ச்சரை வந்து லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மோசமான ஒரு காரியம். இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். ரைட். அப் டு சாப்டர் 25 நம்ம பார்த்துட்டோம். 26லேருந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பார்த்த 10 சாப்டர்ஸ்க்கும் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய முறுமுறுப்புகள், அவர்களுடைய புரிதல் இன்மைகள், இவைகள் நடுவில் உங்களுடைய ஆண்டவரே கிரேஸ் அண்ட் மர்சி, ஆண்டவரே நாங்கள் தியாலஜி ஆஃப் கிரேஸ் அதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய sovereignty ஆஃப் காட் அதை நாங்கள் புரிந்து கொள்ள அந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பின்பற்றுபவர்களாக, துன்பத்தின் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் உம்மை அறிந்து கொள்பவர்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே.